ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்டைல் நண்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னோட ஸ்டைல் நண்டு கிரேவினே சொல்லலாம். நான் வந்து எப்போதுமே வந்து நண்டு வாங்கினா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து செய்வேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ஸ்வீட்டோட நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இந்த சோம்பு ஃப்ளேவர்லாம் அதில் தூக்கலாக இருக்கிறதுனால செம்ம எம்மியாக இருக்கும். நல்லா சூடான சாத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடானதுக்கு அப்புறமா இல்லை கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நுணுக்குன்னு சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்தா இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். தேவைப்பட்டால் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் அந்த நண்டு கிரேவி. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது. நல்லா சூடான சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்போ நண்டு வாங்கினாலும் இந்த கிரேவி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்த மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா அரை முடி தேங்காய் வந்து பல்லு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து 2 முந்திரி, நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துருங்க. நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வேகட்டும். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுடைய நண்டு கிரேவி நல்லா தளன்னு கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. நண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. சிக்கன் மட்டன் மாதிரி டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, அப்புறம் சோம்பு இந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா தேங்காய் வந்து இவ்வளோ அரைச்சி சேர்க்குறோமே நினைக்காதீங்க. ஏன்னா நண்டு வந்து கிரேவி வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் போட்டு சாப்பிடும் பொழுது கிரேவி ஓரளவு கிடைக்கும். இல்லை அப்படின்னா குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வந்து இந்த நண்டே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும். அதனால் கிரேவி வந்து நமக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம முந்திரியை சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு தரும். திக்னஸும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும். இல்லை சோம்பு அந்த தேங்காயோட சேர்த்து செய்கிறதுனால நல்லா அந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். தஞ்சாவூர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அவங்களோட ரெசிபியில் வந்து தேங்காய் கண்டிப்பாக வச்சு சேர்ப்பாங்க. இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் கூட வந்துட்டு தேங்காய்லாம் ஆட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் தஞ்சாவூர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட எல்லா ஃபுட்லேயுமே வந்துட்டு தேங்காய் கொஞ்சமாச்சும் வந்துட்டு அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்ப்பாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப திக்காக போயிடும். ரொம்ப திக்காக போயிடுச்சு அப்படின்னா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா தான் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். அதுக்கும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த நண்டு மீன் இதெல்லாமே வந்துட்டு கொதிக்க தண்ணி விடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா திக்காகி ஓரளவு வரட்டும். தேங்காய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா கொதிச்சு நம்ம நண்டு கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நண்டு கிரேவியோட டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். நான் இன்றைக்கி மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தனித்தனியாக நிற்கிருந்தங்கனால மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனும் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணி இறக்கிட்டேன். வாசனை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய, அதே நேரம் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரான வாசனையான கமகமன்னு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஸ்டைல் நண்டு கிரேவி நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கமகமன்னு இருக்கக்கூடிய நம்ம நண்டு கிரேவியை நல்லா சூடான சாத்தில் ஒரு கண்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடிய அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் அண்ட் மிளகுத்தூள் வந்துட்டால் இதோட டேஸ்ட்டே வந்துட்டு இன்னும் போல் நல்லா என்ரிச் பண்ணி கொடுக்கும். மறக்காம அந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி செய்யலாங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து என் கார்டு அண்ட் என் பட்டன் தரேன். வேணுங்களும் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.